Hello students, today we are going to learn about one 5-mark question, that is particle moving in inclined plane. Okay, it's one of the important 5-mark question in your board examination, students, as well as it is a important concept for your NEET JEE examination. Okay, acceleration find பண்ணுறது அண்டு வெலாசிட்டி, ஆங்கிள், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லிசன் அண்ட் வாட்ச் கேர்ஃபுல்லி. லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ். பார்ட்டிக்கிள் மூவிங் இன் ஏ இன்க்ளைன் பிளேன். பார்ட்டிக்கிள் மூவிங் இன் ஏ இன்க்ளைன் பிளேன். ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கூடிய அந்த இன்க்ளைன் பிளேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறோம், அப்புறம் அந்த ஆப்ஜெக்டை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இன்க்ளைன் பிளேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருக்கணும். ஓகே, லைக் எ பாலிஷ்டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸாக அங்கே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எடுத்துக்கூடிய ஆப்ஜெக்டுடைய மாஸ் என்ன சொல்கிறாங்க, எம்ங்கிற மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லுவாங்க. when an object of mass m slides on a frictionless surface, okay, inclined at an angle thetaங்கிற ஒரு ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது இன்க்ளைண்ட் ஆகிட்டு கீழே வர ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் இங்கே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the forces acting it decide the, அந்த ஃபோர்ஸ் எது டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first one is the acceleration of the object, the object உடைய acceleration, and the second one speed of the object. எங்கே இருக்கக்கூடிய ஸ்பீட் அப்படின்னா, when it reach the bottom ரீச் பண்ணும் பொழுது அந்த ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடும் ஆக்சலரேஷன் தான் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை டிசைட் பண்ணுது. எந்த ஆப்ஜெக்ட்ஸை இன்க்ளைன் பிளேனில் கீழே ட்ராவல் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட். இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் தான். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறது பாருங்கள், இட்ஸ் ஏ இன்க்ளைன் பிளேன், திஸ் இஸ் த இன்க்ளைன் ஆங்கிள், தீட்டாங்கிற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுது. இப்போ இந்த மூவ் ஆகக்கூடியதை எந்த ஃபோர்ஸ் டிசைட் பண்ணுது அப்படின்னா, ஃபோர்ஸ் எது டிசைட் பண்ணுதுன்னா, ஆக்சலரேஷன் அண்டு வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் பாட்டமில் இருக்கக்கூடிய வெலாசிட்டியும் ஆப்ஜெக்டுடைய ஆக்சலரேஷன் தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்க்ளைன் பிளேன் எப்படி இருக்கணும், இட்ஸ் எ ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் மீன்ஸ் எந்த ஒரு, அதாவது லைக் எ பாலிஷ்டு சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ see the diagram first students. ஸோ இப்போ நம்ம சொல்லிக்கூடிய இந்த தியரியை அப்படிங்க டயக்ராம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஸ்லாண்டிங்காக மூவ் ஆகுது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் எஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஹைட் ஆஃப் த இன்க்ளைன் பிளேன் ஹச் அண்டு எல் இஸ் த லென்த். ஓகே, ஒரு ட்ரையாங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதை இப்போ சொல்கிறாங்க பாருங்க இங்கே. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், செகண்ட் ஒன் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reach the bottom. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், இந்த இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, ரெண்டு ஃபோர்ஸும் இங்கே இருக்கும். டூ ஃபோர்ஸஸ் வில் பி ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஒன் இஸ் த டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் that is mg. Another one, normal force perpendicular to the inclined surface. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராமில் இருக்க பாருங்கள், this is the normal force perpendicular to the inclined surface. Okay, so இது downward force acting on the object, that is mg, it is equal to gravitational force, and what is another one, normal force. Okay, normal force. இப்போ இதை சொல்லியிருக்கிறத நம்ம என்ன செய்யறோம், அப்படியே ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமில் ட்ரா பண்ணுறோம். ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம்னு இங்கே காட்டுறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள். டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம், the block is assumed to be a point mass. Already you know one. ஸோ இப்போ இந்த பிளாக்கை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ஒரு
எதோ கன்சிடர் பண்ணுறோம், ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே பாயிண்ட் மாஸ் எம். இப்போ டவுன்வர்டில் என்ன, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், திஸ் ஒன் எம்ஜி. பெர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு என்ன இன்னொரு ஃபோர்ஸு, தட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ நம்ம பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, திஸ் இஸ் இன்க்ளைன் சர்ஃபேஸ், திஸ் இஸ் த பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, ஸோ தட் இஸ் என். அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராமில் காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் அதை சொல்லுவாங்க. To draw the free body diagram, the block is assumed to be point mass. Since the motion of the inclined surface, we have to choose the coordinate system parallel to the inclined surface. Okay. இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எக்ஸாக்டாக நெகட்டிவ் ஒய் டைரெக்ஷனில் இருந்தால் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, ஆங்கிள் தெரியும், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம். டவுன்வர்ட் டைரெக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், டவுன்வர்டாக இருக்குது அப்படின்னு. பட் நம்ம எப்படி இருக்குங்க, இட்ஸ் எ இன்க்ளைன் பிளேன். அப்போ ஒவ்வொரு பிளேஸில் என்ன டவுன்வர்ட் ஃபோர்ஸோட இது வேல்யூ மாறும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம என்ன செய்கிறோம், வெக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், ரிசால்வ் பண்ணுறோம், 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். ஓகே, 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் திஸ் ஒன், திஸ் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆங்கிள் எடுக்கிறோம், தட் இஸ் தீட்டா. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். அப்போ 2 காம்பனண்ட் எடுக்கும்போது இது காஸ் தீட்டானா இதுக்கு ஆப்போசிட் சைடு சைன் தீட்டா. ஓகே, பேரலல் காம்பனண்ட். இந்த சைன் தீட்டா எப்படி இருக்குங்க, இட்ஸ் அலாங் த இன்க்ளைன் பிளேன். இன்க்ளைன் பிளேன்லேயே இருக்குது. எது சார், எம்ஜி சைன் தீட்டாங்கிறது. பட் எம்ஜி காஸ் தீட்டாங்கிறது எப்படி இருக்குங்க, இட்ஸ் எ பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட். இட்ஸ் எ பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட். அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லுவாங்க. ஓகே, செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். The gravitational force mg is resolved into component mg sin theta. First parallel component mg sin theta resolve பண்ணுறோம், mgயை resolve பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே சொல்கிறது புரியுதுங்களா, இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் தான் ரெண்டு இதாக ரிசால்வ் பண்ணுறோம், திஸ் ஒன் அண்டு திஸ் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தீட்டா, இங்கே தான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணுது. This is mg cos theta. அடுத்து இதுக்கு ஆப்போசிட் சைட் mg sin theta. Okay students, this mg sin theta is along the inclined plane. Inclined planeலே இருக்கு. Okay, inclined planeலே இருக்கு. At the same time, perpendicular component. This is the perpendicular component mg cos theta. எதுக்கு perpendicular இருக்கு, to the inclined surface. இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. திஸ் இஸ் த இன்க்ளைன் சர்ஃபேஸ். அப்போ இதுக்கு இப்படி நீங்கள் என்ன எடுத்திங்கன்னா, ஒரு பெர்பெண்டிகுலர் எடுத்திங்கன்னா 90 டிகிரியில் வரும். ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், அந்த ஆப்ஜெக்ட்டு ஃபோர்ஸ் எது டிசைட் பண்ணுதுன்னா 2 குவான்டிட்டி, ஒன்று ஆக்சலரேஷன், அனதர் ஒன் வெலாசிட்டி பாட்டமில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. அது 2 தான் ஃபைன் பண்ண போகிறோம் இந்த கொஸ்டினில். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஆக்சலரேஷனையும் வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை, கொடுத்துருக்கூடிய டாப்பிக்கை ஒரு டயக்ராமை வச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராமுடைய பர்பஸ் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ டூல் டு அனலைஸ் த நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்பொழுது அங்கே என்ன, 2 ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்ட் இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அது டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. அனதர் ஒன் எப்படி இருக்குங்க, நார்மல் ஃபோர்ஸு, இட்ஸ் எ பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ நார்மல் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. எது மட்டும் பார்க்குறோம் சார், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்க்குறோம். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு என்ன எப்படி இருக்குங்க, இங்கே இட்ஸ் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது, எப்படி இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் நீங்கள் என்ன செய்கிறேன், ரிசால்வ் பண்ணுறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறோம், 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா, இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, லைக் ஏ நார்மல் ஃபோர்ஸ். ஸோ அதை தான் இங்கே காட்டுறாங்க. ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் மாதிரியே இருக்குது. அனதர் ஒன் எப்படி இருக்குங்க, parallel force எதுக்கு parallel இருக்குது, இட்ஸ் parallel to the inclined surface. inclined surfaceக்கு parallel இருக்குது. ஸோ அதுதான் இங்கே காட்டுறாங்க, mg sin theta அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல்.
இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறத திருப்பி ஒருக்கா நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நோட் தட் த ஆங்கிள் மேட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg with the perpendicular to the surface it's equal to the angle of inclination. அப்போ இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. ஆங்கிள் மேட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு சார்? வித் perpendicular to the inclined surface it's equal to the angle of inclination. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதை டயக்ராம் சியில் காட்டுறாங்க பாருங்க, இந்த தேர்ட் டயக்ராமில் காட்டுறாங்க. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம பாருங்கள் இங்கே எடுத்துக்கிறாங்க, பீன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ரெண்டு இதை ரெசல்யூஷன் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், n perpendicular to the surface. ஓகே, ஸோ அப்போ இது என்ன? ஏங்கிற பாயிண்ட்டு ஆப்ஜெக்ட்டு, பிங்கிறது இந்த பாயிண்ட்டு சி அண்டு டிஇ ரெண்டு ஃபோர்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அண்ட் வாட் இஸ் த அனதர் ஒன்? திஸ் இஸ் mg cos theta, this is mg sin theta. இங்கேருந்து இங்கே வரும் mg sin theta. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், mg sin theta. ஓகே, இது mg sin theta. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறாங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஒரு ட்ரையாங்கிள்னால் டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சரி, இது ஏன் எப்படி தீட்டா வந்து ஈக்குவலுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுக்குறோம். இன்னும் நம்ம டாபிக்குள்ளே திருப்பி போகல. ஓகே, எப்படி இந்த தீட்டாவும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனுக்கு ஈக்குவலுங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணுறோம். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஒன்? தட் இஸ் பெர்பெண்டிகுலர் 90. இப்போ 3 தீட்டா ஆட் பண்ணணும், 90 டிகிரி தீட்டா 1. 3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இட் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி கிடைக்கும். ஓகே, தேர்ட் டயக்ராம் மட்டும் பாருங்கள், 180 டிகிரி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி, 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா 1. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்? தீட்டா 1 மட்டும் ஃபைன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பிரஷன் சார், இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து தீட்டா 1 மட்டும் ஃபைன் பண்ணுறேன். இப்போ தீட்டா 1 அப்படிங்க வச்சுட்டு ரிமைனிங் டைம் இங்கிட்டு கொண்டு வாங்க. 90 ப்ளஸ் 180 மைனஸ் 90 ப்ளஸ் தீட்டா. அப்போ 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா 1. ஓகே, 90 ப்ளஸ் தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா 1. இப்போ இந்த டயக்ராம்லேருந்து பார்க்கும்பொழுது வாட் இஸ் தீட்டா 2? அவுட்டர் ஆங்கிள் தீட்டா 2 ப்ளஸ் தீட்டா 1, இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 90 வரணும். அவுட்டர் ஆங்கிள் ப்ளஸ் தீட்டா 1, இன்சைட் ஆங்கிள் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி. ஓகே, வாட் இஸ் தீட்டா 2? தட் இஸ் 90 மைனஸ் தீட்டா 1. வாட் இஸ் தீட்டா 1? தட் இஸ் 90 மைனஸ் தீட்டா. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த தீட்டா 1 தீட்டா 2 இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி. இது டயக்ராம்லேருந்து சொல்கிறோம். ஓகே, அப்போ 90 டிகிரி வரும். அப்போ வாட் இஸ் தீட்டா 2? தட் இஸ் தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் தீட்டா 1. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தீட்டா 1? தட் இஸ் 90 மைனஸ் தீட்டா. 90 டிகிரி மைனஸ் தீட்டா, again minus theta 1 value. What is theta 1 value? This one. So 90 minus theta. Okay, so அப்போ இந்த 90 cancel பண்ணுங்க. What is theta 2? That's equal to theta. Okay, so அதைத்தான் நம்ம என்ன சொன்னோம்? அப்போ இந்த theta 2ங்கிறது எது சார்? What is that? இந்த டயக்ராமில் சொல்லக்கூடிய இந்த theta. ஸோ இது theta 2 theta, இதுதான் இங்கே சொன்னாங்க. ஓகே, இது ரெண்டு ஈக்குவலுங்கிறாங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் another one gravitational force perpendicular component ஈக்குவலுங்கிறாங்க. இட்ஸ் ஏ 1 மார்க் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி நமக்கு 1 மார்க் கேட்கலாம். 1 மார்க் நீட் ஜேஇயில் கேட்கலாம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்கலாம். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டோட ஆங்கிள் கொடுத்துட்டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்னன்னு கேட்கலாம். அல்லது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துட்டு இந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டோட ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். Okay students, that's all. See the next one, that is we find acceleration of the object in inclined plane. First we find the acceleration and then find out. Okay,
So first we see that there is no motion along the y-axis. ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா y-axisல எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. எது சார்? ஆப்ஜெக்ட் மூமெண்ட் இருக்காது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ஹரிசாண்டல் டைரக்ஷன் எக்ஸு, இது ஒய். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குங்க? இன்க்ளைனில் இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் எந்த ஒரு மோஷன் இருக்கா? இல்லை. ஸோ தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் இன் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா இன் ஒய் டைரக்ஷன். அப்போ டூ ஃபோர்ஸஸ் ஆட் பண்ணுங்கள். என்னென்ன சார் அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராமில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ இது மட்டும்தான் இருக்கும். இதுதானுங்க, இதுதானே ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் எம்ஜி காஸ் தீட்டா அண்டு என்ஜே. ஓகே, எம்ஜி காஸ் தீட்டா ப்ளஸ் என் ஆட் பண்ணியிருப்போம் பாருங்க. மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ப்ளஸ் என். ஓகே, இங்கே ஜே கேப் வாட் இஸ் ஜே கேப்? இட்ஸ் எ டைரக்ஷன். ஒய் ஆக்சிஸ் நம்ம சொல்கிறதுனால எடுத்துக்கூடியது. ஏன் சார் நெகட்டிவ் சைன் நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா, என்ன ரீசன் சார்? ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குங்க? டுவர்ட்ஸ் மைனஸ் ஒய் ஆக்சிஸ், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தான் வருது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் வருது. ஸோ அதனால் நம்ம நெகட்டிவ் சைன் போடுறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணோம்னா, ஸோ அப்போ நோ ஆக்சிலரேஷனுங்கிறோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. இது ரெண்டு ஃபோர்ஸ் தான். ஓகே, நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. இப்போ கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆயிரும்? இப்போ இந்த ஜே இங்கிட்டு கொண்டு வந்துட்டு ஜே கேன்சல் ஆனால் ஒன்லி மேக்னிடியூடில் மட்டும் எழுதலாம். n மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. எப்படி சார் அப்படிங்கிறது நான் திருப்பி எழுதுறேன் பாருங்கள். மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா, சாரி, ஓகே, see that is minus mg cos theta j cap equal to, sorry, plus nj cap equal to 0. ஏன் 0 சொல்கிறோம்? there is no acceleration. okay, net force will be 0. அப்போ இந்த மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா வேண்டி கொடுங்க. அப்போ என்ன வரும் சார்? nj cap equal to mg cos theta j cap. j cap cancel பண்ணினா n equal to mg cos theta. ஓகே, ஸோ மேக்னிடியூட் மட்டும் திருப்பி உள்ள இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா n minus mg cos theta equal to 0. It's a magnitude only. This is the magnitude only. So what is normal force? That normal force, the magnitude of normal force, that's equal to n equal to mg cos theta. இது நமக்கு டயக்ராமில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸு பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன் சர்ஃபேஸ், காம்போனன்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் mg. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ mg cos theta, n equal to mg cos theta. டயக்ராம்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, டயக்ராம்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸ் டைரக்ஷன் அப்ளை பண்ண மாதிரி, இப்போ சரி ஒய் டைரக்ஷன் அப்ளை பண்ண மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் பார்க்குறோம். ஓகே, ஒய் டைரக்ஷனில் எந்த ஒரு மோஷனும் இல்லை, ஆக்சிலேஷன் 0ன்னு கன்சிடர் பண்ணுவோம். இதே கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் பார்க்குறோம். பட் எக்ஸ் டைரக்ஷனில் மோஷன் இருக்குது. ஆப்ஜெக்ட் கொஞ்சம் ஒன்றுமே என்ன ஆகுது? இன்க்ளைனில் மூவிங்கில் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. டூ டைரக்ஷனையும் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட்ஸ் வித் ஆன் ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் என்ன மோஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, the object slides with acceleration along x direction. ஓகே, y டைரக்ஷனில் எந்த ஒரு மோஷன் கிடையாது. பட் எக்ஸ் டைரக்ஷனில் ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, கீழே வரும்பொழுது தான் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்க்கு வரும். அதனால தான் நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த டெரிவேஷன் பார்ட்டே நமக்கு தேவையில்லை. இப்போ டயக்ராம் வச்சு இந்த நார்மல் ஃபோர்ஸ் இட் வில் பி ஈக்குவல் டு mg cos theta அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது மட்டும் டைரெக்டாக கூட எழுதலாம். இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் பாருங்கள், சேம். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம்? அதே மாதிரி நியூட்டன் செகண்ட் லாவை எக்ஸ் டைரக்ஷன் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் டைரக்ஷன் அப்ளை பண்ணும்பொழுது இந்த டயக்ராமில் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன? இட் வில் பி ஈக்குவல் டு, இந்த ரெண்டுமே இங்கே இருக்குங்க, m. இப்போ கிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது இது எக்ஸு, இது ஒய். ஓகே, இங்கே சொல்ல இப்போ எப்படி சொல்கிறாங்க? இது ஒய், இது எக்ஸ். அப்போ இதுதான் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஏ எக்ஸ் டைரக்ஷன் பார்க்குறோம். அப்போ ma ஆக்சலரேஷன் அண்டு mg sin theta, இது ரெண்டே ஆட் பண்ணணும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? தட் இஸ் mg sin theta, mg in x direction, mg sin theta. This is parallel component of gravitational force along in inclined axis. What is என்ன கேப் யூஸ் பண்ணோம்? காம்பனண்ட் I cap. It will be equal to எதுக்கு சார் ஈக்குவல்? நியூட்டன் செகண்ட்ல ma I cap. ஓகே, ma I cap. I cap கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா mg sin theta that's equal to ma. ஓகே, what is a? சாரி, mm கேன்சல் பண்ணுங்க. அப்போ what is a? that's a is equal to g sin theta. ஓகே, ஸோ முன்னாடி எது டிசைட் பண்ணது சொன்ன ஃபோர்ஸை டிசைட் பண்ணக்கூடிய டைம் ஆக்சலரேஷன். ஸோ திஸ் இஸ் த ஆக்சலரேஷன் g sin theta. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. த ஆக்சலரேஷன் ஆஃப் த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் இஸ் a is equal to g sin theta. ஓகே, இந்த ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், தட் இஸ் தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஜிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ a directly proportional to, இந்த ஈக்குவேஷனில் பாருங்க, a directly proportional to theta. ஓகே, இந்த theta, what is theta? This theta is the angle of inclination. ஓகே, angle of inclination. அப்போ இந்த angle of inclination டிபெண்ட் பண்ணி தான் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்குது. எந்த ஆப்ஜெக்ட் சார்? ஸ்லைடிங் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டுடைய ஆக்சலரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த இன்க்ளினேஷனை பொறுத்து. இப்போ சப்போஸ் தீட்டா இஸ் மேக்ஸிமம், தட் இஸ் 90 டிகிரியில் இருக்கும் பொழுது அந்த பிளாக் நம்ம எடுத்துக்கூடிய ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகும்? இட் வில் பி மூவ்ஸ் ஆன் வெர்டிக்கலி. எந்த கண்டிஷன் சார்? a is equal to gங்கிற கண்டிஷன் தான். எப்போ சார் a is equal to gங்கிற கண்டிஷன் வரும்? தீட்டா வந்து நீங்கள் 90 டிகிரி ரீப்ளேஸ் பண்ணுங்கள், சைன் 90யோட வேல்யூ 1, அப்போ a is equal to gன்னு வரும். a equal to g when theta equal to 90 degree. இட்ஸ் எ 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ 90 டிகிரியில் நம்ம இன்க்ளைண்ட் ஆங்கிள் இருந்தால், 90 டிகிரிங்கிறது எப்படி சார் இருக்குது இன்க்ளைண்ட் ஆங்கிள் அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்படி இன்க்ளைண்ட் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணுவோம்? ஹரிசாண்டல் லைன், பெர்பெண்டிகுலர் லைன், திஸ் இஸ் இன்க்ளைன். ஓகே, இப்போ 90 டிகிரினா எப்படி இருக்குது சார்? இது இப்படி இருக்கிறது இப்படி வந்துடும், இதெல்லாம் 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ வெர்டிக்கலாக ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகும், அதுதான் இங்கே சொல்லுவாங்க. Note that the acceleration depends on the angle of inclination. Acceleration depends on the angle of inclination, that is theta. If theta is 90 degree, that is perpendicular, the block will move vertically with the acceleration g acceleration. Okay students, that's all. So we find acceleration. Next, another one we find what is that is speed of the object at bottomல அந்த ஆப்ஜெக்ட் உடைய ஸ்பீட் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர், தட் இஸ் a is equal to g sin theta. ஓகே, நெக்ஸ்ட் we find the speed of the object when it reach the bottom. ஏன்னா இது ரெண்டு தான் டிசைட் பண்ணுது, அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடியதை டிசைட் பண்ணுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகக்கூடியதை டிசைட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு குவான்டிட்டி தான் என்னென்னு நம்ம பார்க்குறோம். இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறோம்னா, யூஸிங் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கக்கூடிய கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லுவாங்க, யூஸிங் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் டு ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reach the bottom. ஓகே, ஏன்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸில் 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். 3 ஈக்குவேஷன் வெலாசிட்டிக்கு இருக்குது, 2 ஈக்குவேஷன் சொல்லலாம். ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் v is equal to u plus at, another one v square is equal to u square plus 2as. 2 ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்? எதை சொல்லலாம்? வெலாசிட்டி என்னங்கிறத சொல்லலாம். அட் பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அட் பாட்டம் எது கான்ஸ்டன்ட்டு? ஆக்சலரேஷன் த்ரூ அவுட் த இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஏன்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனே எப்போ கண்டிஷனில் சொன்னோம்?
acceleration is constant acceleration இருந்தால் மட்டும்தான் kinetic equations of motion satisfied. Okay, so அதுதான் இங்கே சொல்லுவாங்க, the acceleration is constant throughout the motion. We take எந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம், that is v square is equal to u square plus 2as அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்னால இனிஷியலாக நம்ம ஸ்பீட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி எடுத்துக்கிட்டோம், ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். சர்ஃபேஸ் பிகம்ஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்லைடை ப்ளேஸ் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணவே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குன்னு இனிஷியல் வெலாசிட்டி தேவையில்லை. இப்போ what is value of u, it becomes 0. q ஓட வேல்யூ 0 ஆயிடும். What is a, already you know one, that is acceleration due to acceleration will be calculated, that is g sin theta. Okay, g sin theta அப்படி எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சார், இந்த v ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ v ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது listen here, so that is v square is equal to u square plus 2as இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சார் இந்த ஈக்குவேஷன் ஏன் சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, டைம் பீரியட் தெரியணும். ஆக்சுவலாக அந்த வெலாசிட்டியோட டைம் பீரியட் தெரிஞ்சால் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இன்க்ளைன்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால யூவோட வேல்யூ 0. ஸோ a is equal to g sin theta. Okay, just substitute these two terms in this expression. Then v square is equal to 0 plus 2g sin theta into s. Okay, so 2 into a into s. Okay, so what is v square, that is 2g sin theta into s. Then v is equal to square root of 2sg sin theta. Okay, this is the speed of the object at bottom. Okay, இந்த ஸ்பீடில் தான் ஆப்ஜெக்ட் என்ன ரீச் ஆகும், பாட்டமை ரீச் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன். ஸோ அது கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆகும் பொழுது அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை டிசைட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ரெண்டு. ஒன்று வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்டு ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது ரெண்டு தான் டிசைட் பண்ணுது அந்த இன்க்ளைன் பிளேனில் எப்படி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய டேர்ம். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் ஃபைன் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம். அண்டு நெக்ஸ்ட் வி ஃபைன் velocity, that is speed of the object to reach the bottom with help of kinematic equations of motion. Okay students, that's all. Just நீங்கள் என்ன செய்கிறீங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடையில் சொல்லக்கூடிய அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அந்த 1 மார்க் கொஸ்டின், அப்புறம் எப்போ வந்து வெர்டிக்கலாக பிளாக் மூவ் ஆகுங்கிறக்கூடியது, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பொறுமையாக அண்டர்ஸ்டூட் பண்ணி எழுதி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.